ஆன்மீக வழியிலே நாம் இந்த தியானத்தை கடைபிடித்து வரும் வேளையில் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஞானகுரு அது பற்றிய ஒரு உணர்வைத்தான் இதிலே பதிவு செய்கின்றார்கள். விளம்பரப்படுத்தி யாரையும் மெய்ஞானம் பெறச் செய்ய முடியாது. உள்ளபூர்வமாக ஆசைப்படுபவர்களுக்குத்தான் அதை கிடைக்கச் செய்ய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். காரணம், இந்த மெய்ஞானியுடைய சக்தியை நான் எடுத்தேன், மகிழ்ச்சியினுடைய அணுசக்தி எடுத்தேன், அது கிடைத்தது, இது கிடைத்தது என்று மற்றவர்களிடம் இப்படி சொல்லி அதன் மூலம் அவர்களின் ஆர்வத்தை தூண்டி அந்த வழிப்படி அவர்கள் இந்த ஆன்மீக வழிக்கு வருவதை காட்டிலும் மெய் ஒளியை தான் பெற வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள்ளே அது தூண்டப்பட்டு, அதாவது மெய் ஒளியை பெற வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் தூண்டப்பட வேண்டும். அந்த நோக்கத்தில் வருவதுதான் மிகவும் முக்கியம் என்று ஞானகுரு சொல்லுகின்றார். பெரும் விளம்பரங்களை செய்து ஆசைகளையும் பேராசைகளையும் ஊட்டுவதை காட்டிலும் தான் மெய்ஞானம் பெற வேண்டும் என்ற ஆசை, அந்த உந்துதல் அவர்களுக்கு வரும்பொழுதுதான் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பெறக்கூடிய தகுதி அங்கே உருவாகின்றது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது கிடைக்கும். ஏதோ இந்த சாமி, அதாவது ஞானகுரு சொல்லுகிறார், அவரிடம் சும்மா போய் என்ன என்று பார்த்து வரலாம் என்று இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டி இந்த உணர்வுடைய ஆசைகளிலே வரும்பொழுது அது நிலைத்திருக்காது. குட் பை போட்டு போய்கொண்டே இருப்பார்கள் என்று ஞானகுரு சொல்லுகின்றார்கள். தன் உள்ளத்தாலே மெய் உணர்வுகளை பெற வேண்டும், மெய்ப்பொருளை காண வேண்டும், இயற்கையின் பேருண்மைகளை உணர வேண்டும் என்ற ஆசைகள், இயக்கங்கள் உருவாகி அந்த அடிப்படையில் வரும்பொழுதுதான் இங்கே உபதேசிக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலையும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய அருள்வழியிலே மெய்வழியை பெறக்கூடிய தகுதியும் வருகின்றது. ஆகையினால் தான் ஞானகுரு ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு தெரிந்து நான் எங்கேயும் விளம்பரப்படுத்துவதில்லை, விளம்பரப்படுத்தக்கூடிய நிலைகளை நான் கட்டுப்படுத்திவிடுவேன். எனக்கு தெரியாமல் ஏதாவது செய்திருந்தால்தான், அவை கூடுமான வரையில் யாம் இந்த விளம்பரம் செய்வதை தவிர்த்தே வருகின்றேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த ஆசை தோன்ற வேண்டும், அவர்களுக்கே அது எண்ணம் வர வேண்டும் என்ற நிலைகள்தான் அந்த மகரிஷிகளின் அல்சக்தியை பெற வேண்டும் என்ற ஆசையை ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டச் செய்வதற்குத்தான். அதாவது அந்த பற்று, உண்மையான பற்று மகரிஷிகள்பால் சென்று மெய்ஞானத்தை பெற வேண்டும், இயற்கை உண்மை நிலைகளை உணர வேண்டும், தெரிய வேண்டும், அறிந்து அவங்க ஞானிகள் காட்டி வழியிலே அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இத்தகைய உயர்ந்த உணர்வின் நோக்கத்தோடு வருபவர்களுக்குத்தான் இந்த உண்மை நிலைகளும் புரிய வரும். இதில் நிலைத்தும் நிற்பார்கள், அவர்களுக்கு உண்டான பலனும் கிடைக்கும். வெறுமன ஆசையை தூண்டி அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி வரும், இப்படி வரும் என்று சொன்னால் கூட்டம் கூடும், ஆனால் வளர்ச்சி இருக்காது. அவர்கள் நீடித்தனால் இருக்க மாட்டார்கள். அதாவது குட் பை போட்டு போய்கொண்டே இருப்பார்கள் என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள். ஆகவே நாம் யாருக்கு சொன்னாலும், யாருக்கு பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்கள் பெற வேண்டும், எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்து கொள்ளலாம். ஆனால் அவர்களை போய் நாம் கட்டாயப்படுத்துவதோ அல்லது அவர்களுக்கு போய் நாம் வலியுறுத்தி இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று பேராசையை தூண்டுவதோ இதெல்லாம் நல்ல பலனை தராது. அதை யாரையும் நாம் கட்டாயப்படுத்தியும் கொண்டு வர முடியாது, ஆசையை தூண்டியும் வர முடியாது. உள்ளபூர்வமாக அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அல்லது மாமன் மாமி யாராக, நண்பர்களாக, நமக்கு தெரிந்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி, விளம்பரம் செய்து ஞானத்தை, மெய்ஞானத்தை வளர்க்க முடியாது. உள்ளபூர்வமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்கள் அதை பெற விரும்பினால், அவர்கள் இந்த பக்கம் திரும்பினால், அவர்களுக்கு உள்ளபூர்வமாக அதை பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அப்பொழுது நாம் இதை சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை ஏற்று வழி நடத்துவதற்கு அது சரியான சந்தர்ப்பமாகும். அந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, வெறுமன நாம் சும்மா வாய் வழியாக சொல்லி இதை செய்தால் இது கிடைக்கும், இதை செய்தால் இது கிடைக்கும், இதை செய்தால் உங்களுக்கு வரும் என்று ஆசையை தூண்டுவதோ அல்லது ஏதோ ஒன்றை சொல்லி கட்டாயப்படுத்துவதோ அது சரியான வழியாக அமையாது என்பதைத்தான் இதில் உணர்த்துகின்றார்கள். அதற்குத்தான் இந்த உபதேச வாயிலாக உங்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதிக்கின்றேன், உடலை ஆலயமாக மதிக்கின்றேன், உங்களுக்கு அந்த ஞானியுடைய சக்தி கிடைக்க வேண்டும் என்று நீடித்த நேரம் உபதேசம் செய்கின்றேன், காட்டிலையும் பரப்பச் செய்கின்றேன். அதே சமயத்தில் உங்களை எல்லாம் இந்த பட்டுடன் வருபவருக்கு, அது உள்ளபூர்வமாக அந்த சக்தி பெற வேண்டும் என்று வருபவருக்கு மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழிப்படி சப்தரிஷி மண்டலத்துடன் உங்கள் உணர்வின் அலைகளை நேரடியாக தொடர்பு கொள்ளச் செய்கின்றோம்.
ஆக அது வெகு தொலைவில் எட்டாத தூரத்தில் இருந்தாலும் உங்கள் எண்ணங்களை எல்லாம் அங்கே சப்தரிஷி மண்டலங்கள் என்பால் எட்டும்படி செய்து அதிலிருந்து வரக்கூடிய சக்தியினை பெறக்கூடிய வாய்ப்பாக சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த வழியில் வருவதற்கு தொடர்ந்து அந்த உயர்ந்த சத்தை உரச்சத்தாக ஏற்றி கொடுத்து கொண்டே வருகின்றேன். அந்த ஆற்றல்கள் உங்களுக்குள் பெருகி வளர்ச்சி அடையும் பொழுது அதன் உண்மை நிலைகளை நீங்கள் நிச்சயம் உணரலாம். ஆக அந்த கண்ட உண்மைகளை மாமகரிஷி ஈஸ்வரகுரு உணர்த்தக்கூடிய மெய் வழியினை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அருள் வழி வாழுங்கள், அருள் வாழ்க்கை வாழுங்கள். சப்தரிஷி மண்டலமே இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி எல்லை என்பதை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையும் அதையே எல்லையாக குறிவைத்து அதன் வழி வாழ்ந்து தேவையில்லா நிலை என்னும் அருள் வாழ்க்கை வாழ்ந்திட அந்த சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் அந்த பிரார்த்தனையாக, தியானமாக, தவமாக நாம் அனைவரும் செய்து இந்த காட்டிலே பரப்பினம் என்றால் அவர்களும் காலத்தால் இந்த உணர்வினை சுவாசித்து பற்றுடன் வரும்பொழுது எடுத்துச் சொல்ல அவர்களுக்கு வழிகாட்ட இது ஏதுவாக இருக்கும். ஆகவே நாம் விளம்பரப்படுத்துவதோ கட்டாயப்படுத்துவதோ கூடாது என்பதுதான் இந்த உபதேசத்திலே ஞானகுரு நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார்கள்.